நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய முதல் திரைப்படம் எது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். நடிகர் திலகம் என்னும் பெயருக்கு சொந்தக்காரர் சிவாஜி கணேசன். இவர் நடித்த அனைத்து திரைப்படங்களும் மக்களை கவர்ந்துள்ளது. இன்றும் மக்கள் மனதில் நினைவிருக்கும் நடிப்பு நாயகன் சிவாஜி. தனது நடிப்பில் மக்களை வெகுவாக கவர்ந்து இன்றும் என்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிவாஜி கணேசன் தனது திரையுலகில் பலவிதமான கதாபாத்திரங்களில் நடித்ததும் அவற்றிற்காக தன்னை சித்தரித்துக் கொண்ட விதமும் மக்களை வெகுவாக கவர்ந்த அம்சங்களாகும். அதனால்தான் இவரை மக்கள் நடிகர் திலகம் என்ற பெயரை சொல்லி அழைக்க ஆரம்பித்தனர். தன் நடிப்பு திறமையை பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் பெரிய அடையாளமாக விளங்கினார். சிவாஜி நடித்த படங்களில் இடம்பெற்ற பாடல்களில் மிகவும் பிடித்த பாடல் எது என மக்களிடம் கேட்டால் திணறி விடுவார்கள். அப்படி அனைத்திலும் பாத்திரத்தை உள்வாங்கி நடித்தவர் இவர். ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், சட்டி சுட்டதடா, 6 மரமே 6, ஆண்டவன் கட்டளை 6, போனால் போகட்டும் போடா உள்ளிட்ட பாடல்கள் மனதில் நின்றவை. இவற்றிற்கெல்லாம் மகுடமாக திகழ்ந்தது கர்ணன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா என்ற பாடல். இதில் நெஞ்சில் அம்பை வாங்கி கொண்டு உயிர் போகும் தருவாயில் இருக்கும் கர்ணனாகவே வாழ்ந்திருப்பார் சிவாஜி கணேசன். அதே போல் 1999ஆம் ஆண்டு வெளியான மிகப்பெரிய தமிழ் வெற்றி படங்களில் ஒன்று படையப்பா என்ற திரைப்படம். KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான இப்படம் மக்களிடம் மிக அதிகமான வரவேற்பை பெற்றிருந்தது. இதில் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், லட்சுமி, சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்கு தந்தையாக சிவாஜி கணேசன் நடித்திருப்பார். கதையில் சிவாஜியின் உறவினர்கள் அனைவரும் சொத்து தகராறு ஒன்றில் சிவாஜி மற்றும் அவரது குடும்பத்தினரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுவார்கள். அப்போது சிவாஜி அந்த ஏக்கத்தில் கடைசியாக தன் வீட்டை பார்க்க வேண்டும் என்று தன் மகன் மனைவியிடம் கேட்டு ஓடி சென்று வீட்டின் வாசலில் தூண்களை கட்டிப்பிடித்து அழுது கொண்டு தன் உயிரை நீத்து விடுவார். இந்த காட்சி பலரது மனதில் தாங்க முடியாத பாரத்தை கொடுத்தது. இந்த திரைப்படத்தில் சிவாஜியின் சம்பளத்தை கேட்டு நமக்கு ஷாக் ஆகுமோ ஆகாதோ தெரியவில்லை. ஆனால் சிவாஜி பெரியதாக ஷாக் ஆகிவிட்டாராம். சிவாஜியின் நடிப்பிற்காக சம்பளத்தை அவரது மூத்த மகன் ராம்குமார் பெற்றுள்ளார். அப்போது அவர் சிவாஜியிடம் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் காசோலை வந்திருக்கிறது என்று கூறினாராம். அதற்கு சிவாஜி சிரித்துக்கொண்டே ஒழுங்காக பார், அது 1 கோடியாக இருக்காது, 10 லட்சமாக இருக்கும் என்று கூறினாராம் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் தன் மூத்த மகன் ராம்குமார் சொன்னது பற்றி ரஜினியிடம் காசோலையில் 10 லட்சத்திற்கு பதிலாக 1 கோடி ரூபாய் எழுதியிருக்கிறது என கேட்டதற்கு ரஜினிகாந்த் ஆமாம் 1 கோடி ரூபாய் இப்படத்திற்கான உங்களுடைய சம்பளம் என்று சொன்னதும் சிவாஜிக்கு இன்ப அதிர்ச்சியாகியுள்ளது. மேலும் இதுதான் சிவாஜி நடிப்பிற்காக வாங்கிய முதல் அதிகமான சம்பளம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.